அதிர்ச்சி வீடியோ. நமது உடல்ல வலி உண்டானா அது ஏதோ ஒரு பாதிப்புட அறிகுறி. அவ்வகையில கணுக்கால்ல உண்டாகும் வலியும் இருக்கு. கணுக்கால் வலியை போக்கும் ஒரு ஆயுர்வேத வைத்தியம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கணுக்கால் வலினா என்ன, அது எப்படி இருக்கும்? கணுக்கால் அதாவது கால் பாதத்தை நன்கு ஊன்ற முடியாம குதிக்காலில் பொறுக்க முடியாத வலி உண்டாகுங்க. காலை அழுத்தி ஊன்ற முடியாது, மேலும் சிறு கட்டி போல காணப்படும். காலை எழுந்தவுடனே கால் ஊன்றி நடக்க முடியாது. வெயில் வர வர கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையும். கால் பாதத்துல ஒரு விதமான எரிச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை சரியா கவனிக்காம விட்டா நாளடைவுல நடக்க இயலாம கூட போயிடும். கணுக்கால் வலி ஏற்பட காரணங்களை பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம் போன்றவற்றில பித்த நீர் அதிகமா வாத நீரோட சேரும் போது தலையில நீரா கோர்த்து தலைவலியை ஏற்படுத்துது. இப்படி தலையில கோக்கும் நீர் கழுத்து வழியா இறங்கி காலின் அடுப்பகுதியில கணுக்கால்ல தங்கிடுது. மலச்சிக்கல், அஜீரண கோளாறு போன்றவற்றால் கூட இந்த வலி உருவாகிருக்குங்க. பகல் தூக்கம், அதிக உடல் உழைப்பின்மை போன்ற காரணங்களால் கூட கணுக்கால் வலி உண்டாகும். வலியை போக்க இந்த வைத்தியத்தை செய்து பாருங்க. இந்த வைத்தியத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா வசம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் 1 ஸ்பூன், சுக்கு 1 ஸ்பூன், சித்திரத்தை 1 ஸ்பூன். இதற்கு செய்முறையை பார்த்தோம்னா இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் பொடி செய்து அல்லது கடைகளில் பொடியாகவே வாங்கி முருங்கை இலை அல்லது வெற்றிலை சாற்றில் அரைச்சு இளம் சூடாக்கி காலில் பூசி வந்தா கணுக்கால் கட்டி நீங்கி வலி குணமாகுங்க. கற்பூரவள்ளி தைலம் அல்லது யூக்லிப்டஸ் தைலம் தடவி அரை மணி நேரம் கழிச்சு இளம் சூடான நீர்ல கழுவி வந்தா கணுக்கால் உடனான கட்டி சிறிது சிறிதாக குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.